கோவை வ.உ.சி. உயிரியல் பூங்காவில் கண்ணாடி விரியன் பாம்பு 22 குட்டிகளை ஈன்றுள்ளது. கோவை மாவட்டம் வ.உ.சி. உயிரியல் பூங்காவில் ஊர்வன, பரப்பன என 700க்கும் மேற்பட்ட உயிரினங்கள் பாதுகாப்புடன் வளர்க்கப்படுகின்றன. இங்குள்ள முயல், குரங்கு, கிளி, வெள்ளை எலி, வாத்து போன்ற அனைத்து உயிரினங்களையும் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை ஆர்வமுடன் பார்த்து ரசித்து வருகின்றனர். கோவை வ.உ.சி. பூங்காவில் வளர்க்கப்பட்டு வந்த கண்ணாடி விரியன் பாம்பு 22 குட்டிகள் போட்டும் வாத்து 9 குஞ்சுகளை பொரித்தும் புதிய வரவை ஏற்படுத்தியுள்ளன. புதிய கண்ணாடி விரியன் பாம்பு குட்டிகளை சுற்றுலா பயணிகள் ஆர்வமுடன் பார்த்து வருகின்றனர். கண்ணாடி விரியன் பாம்பு கொடிய வகை விஷப்பாம்பு என்பதால் இந்த குட்டிகளை 10 நாட்கள் வளர்த்து பின்னர் வனப்பகுதியில் கொண்டுவிடப்படும் என்று உயிரியல் பூங்கா இயக்குநர் அசோகன் கூறினார். பல்வேறு விதமான பாம்புகள் பராமரிக்கப்பட்டு வருகின்றன. இங்கே சுமார் 4 வகையான பாம்புகள் பராமரிக்கப்பட்டு வருகின்றன. நாகப்பாம்பு, கண்ணாடி விரியன், கட்டுவிரியன், மண்ணொலி பாம்பு, மலைப்பாம்பு ஆகியவை பராமரிக்கப்பட்டு வருகின்றன. இந்த வ.உ.சி. உயிரியல் பூங்காவில் தற்பொழுது பராமரிக்கப்பட்டு வந்த கண்ணாடி விரியன் பாம்பு ஒன்று 22 குட்டிகளை ஈன்றுள்ளது. அனைத்து குட்டிகளும் நன்றாக உள்ளன. நாகப்பாம்பு, இங்கு பராமரிக்கப்படும் நாகப்பாம்பு நேற்று 4 குட்டிகளை ஈன்றுள்ளது. அந்த குட்டிகளும் நன்றாக பராமரிக்கப்பட்டு வருகிறது. இதையே 2 இந்த நாகப்பாம்பு மற்றும் கண்ணாடி விரியன் குட்டிகளை காட்டிற்கு விடுவதற்கு ஏற்பாடு செய்துள்ளோம். இது மட்டுமின்றி கடந்த வாரம் மரப்பூனைகள் 4 குட்டிகளை ஈன்றுள்ளன. பூங்காவில் உள்ள உயிரினங்களின் இனப்பெருக்கத்தால் பல அரிய வகை உயிரினங்கள் அழியும் நிலை தடுக்கப்பட்டுள்ளதாகவும் அசோகன் தெரிவித்தார்.